Hi all, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஜூலை 10 கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து SCO அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இந்த SCO அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரேஷியா நாடுகளோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூரோப் பிளஸ் ஏசியன் கண்ட்ரிஸ் தான் நம்ம யூரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த SCO அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த SCOவோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப் அண்ட் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது அமைதி மற்றும் பாதுகாப்பை கொண்டு வரணும் அப்படின்றதான் யாரோட நோக்கம் அப்படின்னா இந்த SCOவோட நோக்கம். ஸோ இவங்கள பத்தி என்ன ரீசெண்டா என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த SCOவோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வர ஜூலை 13 to 14 டஜிகிஸ்தான் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டஜிகிஸ்தான் கண்ட்ரியில வந்து துஷ்பாம்பே அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம SCOவோட லீடர் சம்மிட் தலைவர்கள் மாநாடு வந்து செப்டம்பர்ல நடக்க போகுது. எங்க அப்படின்னா இந்த அதே டஜிகிஸ்தான்ல தான் நடக்க போகுது. அதை பத்தி ஆலோசிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கை வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா சார்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் போயிருக்காங்க அப்படின்னா ஜெய்சங்கர் அப்படின்றவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. சோ இதான் SCO பத்தியான ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சோ SCO வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற நம்ம ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அந்த SCO அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல 5 கண்ட்ரிஸ் தான் வந்து சேர்ந்து ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த ஷாங்காய் 5 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஸ்டார்டிங்ல 5 கண்ட்ரிஸ் இருந்திருப்பாங்க. சைனா, ரஷ்யா, மூணாவது வந்து கஜகஸ்தான், நாலாவது டஜிகிஸ்தான், அஞ்சாவது கிர்கிஸ்தான். சோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து எப்ப உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஏப்ரல் 1996ல வந்து இந்த 5 கண்ட்ரி ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 6வது கண்ட்ரியா வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படின்றது வந்துரும். சோ இது எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15th ஜூன் 2001ல 6வது கண்ட்ரியா உஸ்பெகிஸ்தான் வந்து ஆட் ஆயிடுவாங்க. சோ இப்ப கரண்டா நம்ம ஷாங்காய் கோஆபரேஷன்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா 8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. 7வது கண்ட்ரியா யார் ஆட் ஆயிருப்பாங்க அப்படின்னா இந்தியா, 8வது கண்ட்ரி வந்து பாகிஸ்தான். சோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 8 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸ். சோ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்ப ஆட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அஸ்தானா அப்படின்றது வந்து கஜகஸ்தானோட கேபிட்டல் அஸ்தானா அப்படின்றது இங்க வந்து 2017ல வந்து சம்மிட் நடந்திருக்கும், மீட்டிங் நடந்திருக்கும். அப்பதான் வந்து யார் ஆட் ஆயிருப்பாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த டேட்ல ஆட் ஆயிருப்பாங்க அப்படின்னா ஜூன் 9ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு முழு நேர உறுப்பினரா ஆட் ஆயிருப்பாங்க, ஃபுல் டைம் மெம்பரா. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பாங்கன்னா பார்வையாளர்களா இருந்திருப்பாங்க, அப்சர்வர்ஸா இருந்திருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பரா எப்ப மாறி இருப்பாங்க அப்படின்னா ஜூன் 9, 2017ல இருந்து மெம்பர் ஆயிருப்பாங்க. சோ அப்படி மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடத்தினாங்க அப்படின்னா 2020 லாஸ்ட் இயர் 2020ல வீடியோ கான்பரன்ஸ் மூலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மீட்டிங் வந்து நடத்திருப்பாங்க. சோ இந்த அப்சர்வர்ஸ் சொன்னோமா, சோ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வர்ஸ் வந்து ஃபுல் டைம் மெம்பரா மாறி இருப்பாங்க. இப்ப கரண்டா யாரெல்லாம் அப்சர்வர்ஸா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான், மங்கோலியா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க அப்சர்வர்ஸ். இன்னொன்னு மெயினா இந்த SCOவோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க மெம்பர்ஸுக்கு இடையே வந்து மிலிட்டரி கோஆபரேஷன், அதாவது ராணுவ ஒத்துழைப்பு அப்படின்றத மேம்படுத்துறது தான் எதோட நோக்கம் அப்படின்னா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட நோக்கம். சோ நம்ம ரெண்டாவது பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ஸோட தேசிய எழுத்துப்பிழை போட்டி. ரெண்டாவது பார்க்க போறது ஸ்கிரிப்ஸோட தேசிய எழுத்துப்பிழை போட்டி, ஸ்கிரிப்ஸ் ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன். ஸ்கிரிப்ஸ் ஸ்பெல்லிங் பீ competition.
ஸ்கிரிப்ஸ் தேசிய எழுத்துப்பிழை போட்டி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 93வது போட்டி இப்ப நடக்கிறது. எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1925ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்காங்க. சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்க இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருக்க ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்டா வந்து யாரு உச்சரிக்கிறாங்களோ சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேஷ் பிரைஸா 38 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் இந்த போட்டி நடந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்குது அப்படின்னா புளோரிடால இருக்க அர்லாண்டோ அப்படின்ற இடத்துலதான் வந்து இந்த ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன் அப்படின்றது நடக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அமெரிக்க வம்சாவளி, அதாவது ஆப்பிரிக்க வம்சாவளி இதுல வந்து அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வம்சாவளி தான் இந்த ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன்ல அவார்ட் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து இந்த அவார்டு இந்த பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜைலா அவன் கார்டே அப்படின்றவங்க தான் வந்து இந்த அவார்டை வின் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து லூசியானாவை சேர்ந்தவங்க தான். யாரு அப்படின்னா இந்த ஜைலா அவன் கார்டே. சோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சைத்ரா தும்மாலா அப்படின்றவங்களும், மூணாவது பிளேஸ்ல பாவனா மதினி அப்படின்றவங்க. சோ இவங்க தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளிகள், இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவங்க. சோ மேல இருக்கிறது பாத்தீங்க, சோ இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கான ஜைலா அவந்த் கார்டே இவங்களுக்கு வந்து 14 years 12 years சொல்லிட்டு அவங்களுக்கு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு வந்து 14 வயசு. சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையா அப்படின்ற வேர்டை வந்து கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்காங்க. ஃபைனல் ரவுண்ட்ல நிறைய ரவுண்ட் வந்து இவங்களுக்கு நடக்கும். சோ இந்த முறையா அப்படின்ற வேர்டு வந்து கரெக்டா ஸ்பெல் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா PM கேர் ஃபண்ட். நம்ம அடுத்து பார்க்க போறது PM கேர் ஃபண்ட். PM கேர் நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த PM கேர் நிதியம் மூலமா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 1500 ஆக்சிஜன் பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது ஆக்சிஜன் ஆலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 ஆலைகள் வந்து கொண்டு வர போறாங்க. சோ அடுத்து பார்க்க போறது மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர் சுப்பையா. சோ இந்த மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தான் எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது எப்ப போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1986ல போட்டிருப்பாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, நடைமுறைப்படுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை 1986 டிசம்பர் 24 தான் வந்து நம்ம கன்சியூமர்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டேட் கன்சியூமர்ஸ் டே அப்படின்றது. சோ இவங்களோட டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 years, ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 67 years. சோ அது வரைக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதோட சேர்மனா இருக்கலாம். சோ இந்த மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இழப்பீட்டு தொகை 20 லட்சத்துல இருந்து 1 lakh வந்து வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இழப்பீட்டு அப்படின்றத சொல்லி கேட்கலாம். அதாவது இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா பொருளாதாரத்திற்கான ஹம்போல்ட் ஆராய்ச்சி விருது, பொருளாதாரத்துக்கான ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்ட், ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்திற்கான ஹம்போல்ட் ஆராய்ச்சி விருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல அவங்களோட பங்கீட்டிற்காக கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இந்த ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்டு அப்படின்றது. இப்ப யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌஷிக் பாசு அப்படின்றவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உலக வங்கியோட ஃபர்ஸ்ட் சீஃப் எக்கனாமிஸ்டா இருந்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த கௌஷிக் பாசு அப்படின்றது. நம்ம உலக வங்கியோட முதன்மை
பொருளாதார அலுவலர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேங்கோட சீஃப் எக்கனாமிஸ்ட். ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2008ல பத்மபூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்டோட 2009ல இருந்து 2012 வரைக்கும் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இருந்திருக்காரு, முதன்மை பொருளாதார ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த கௌஷிக் பாசுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இந்த ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்ட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த அவார்டு வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஎஸ் அம்பாசடர் டு இந்தியா. யூஎஸ் அம்பாசடர் டு இந்தியா, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யாரு பாத்தீங்க அப்படின்னா எரிக் கார்செட்டி அப்படின்றவர் தான் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா போட்டிருக்காங்க. யார் இதை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் பிரசிடென்டான ஜோ பைடன் தான் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இந்த எரிக் கார்செட்டி அப்படின்றது யாரு அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸோட மேயரா இருந்திருக்காரு இவரு இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி. சோ நம்ம யூஎஸ் அம்பாசடர் டு இந்தியா ரீசெண்டா யாரு அப்படின்னா எரிக் கார்செட்டி, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் செர்பியா ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா செர்பியால பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல தான் நடந்துச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த நிக்கல் ஷரின் அப்படின்றவரு சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சில்வர் லேக் ஓபன் சாம்பியன்ஷிப் அப்படின்றதும் வந்து ஒரு ரீசெண்டா வின் பண்ணாரு. சோ நம்ம இந்தியாவோட வேர்ல்ட் ரேங்கிங்ல இவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 88th பிளேஸ்ல இருக்காரு இவரு. சோ செர்பியா ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப்ல ரீசெண்டா சாம்பியன்ஷிப் வாங்கினது யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த நிக்கல் ஷரின் அப்படின்ற. சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா தால் வால்கனோ. இந்த தால் வால்கனோ அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலா அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த தால் வால்கனோ அப்படின்றது. தால் அப்படின்றது அங்க இருக்க ஒரு லேக்கோட நேம். ஸோ அந்த லேக்கு கிட்ட தான் எது இருக்கு அப்படின்னா இந்த வால்கனோ அப்படின்றது. இது வந்து ஒரு ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி வந்து ஆல்ரெடி எப்ப எரப்ட் ஆச்சு அப்படின்ற ஹிஸ்டரி நமக்கு இருக்கும். சோ இது வந்து மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா எப்ப வேணாலும் எரப்ட் ஆகலாம். சோ அதுதான் வந்து ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2020ல வந்து இந்த வால்கனோ அப்படின்றது வெடிச்சிச்சு. சோ எரப்ட் ஆனிச்சு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த தால் வால்கனோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணிலால இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் எது இருக்குன்னா இந்த தால் வால்கனோ இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து 311 மீட்டர் வந்து இதோட ஹைட். இந்த வால்கனோ வந்து இப்ப ரீசெண்டா எரப்ட் ஆயிருக்கு. சோ இதுல வந்து சல்பர் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரப்ட் ஆனப்ப கிட்டத்தட்ட 6488 டன் சல்பர் டை ஆக்சைடு வந்து இந்த வால்கனோ எரப்ட் ஆனால வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ அப்படின்றதும் நமக்கு சொல்றாங்க. சோ இந்த தால் வால்கனோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பிலிப்பைன்ஸ் கேபிட்டல் மணிலால இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறது அந்த தால் வால்கனோ அப்படின்னு சொல்றது. சோ நம்ம வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவாயில இருக்க மோனாலோவா அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வால்கனோ அப்படின்றது. அடுத்து பார்க்க போறது ஸ்வீடனோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் லோஃபென் அப்படின்றவரை திரும்பி வந்து ஆல்ரெடி இவரோட டேர்ம் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க திரும்பி ஸ்வீடனோட பிரதமர் அப்படின்றவர். சோ தேங்க்யூ. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு.